கா அப்படிங்கிற போது இவன் கன்சல்ட் பண்ண வேண்டாமா? கௌசல கைகை சுமித்ரையை உட்கார வச்சு நாளைக்கு நான் ராமனுக்கு பட்டம் கட்ட போறேன்னா ஓகேன்ருப்பா, டன் சொல்லியிருப்பாளே. இவன் தனியாக முடிவெடுத்ததுனால தான் இந்த ப்ராப்ளம். தசரதனுக்கு எப்பவுமே ஒரு இருமாப்பு உண்டு. அவனை யாரும் எதிர்த்ததே இல்லை. திடீர்னு கைகை எதிர்த்த உடனே தான் ஹார்ட் அட்டாக் வந்தது. அதுதான் எதிர்ப்பு இல்லாமலும் வளரக்கூடாது. இன்பம் துன்பம் மாறி மாறி இருக்கணும். இவனே சொல்றான், ராமனும் இப்ப சொல்ல போறான். அதுல இன்னொரு கருத்து, இவாளை கன்சல்ட் பண்ணாதும் இல்லாம சபையை கூட்டி என்ன சொல்றான், நான் துறக்க போறேன்கிறான். துறந்துட்டு காட்டில் போய் தபஸ் பண்ண போறேன். துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடின். துறக்கிறேங்கிறவன் சொல்ல மாட்டான். தசரதன் பண்ண அடுத்த தப்பு என்ன, ரிசைன்டு ஃப்ரம் த போஸ்ட். ராஜினாமா தபால் கொடுத்துருக்கணும் வசிஷ்டர்கிட்ட. 3 ஒய்ஃபையும் திருப்பி கன்சல்ட் பண்ணணும். நான் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போகிறேன், நீங்கள் யார் என் கூட வரையலோ வாங்கோ, வரலன்னா அரண்மனையிலே இருங்கோ, நான் போயிட்டு வரேன்னு போயிடணும். இவன் ராஜினாமா பண்ணியிருந்தான்னா அடுத்தது ராமனுக்குத்தான் பட்டம்னு வசிஷ்டர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் எடுத்து வச்சிருப்பார். இவன் ராமனுக்கு பட்டம்னு சொன்னதுனால்தான் பிரச்சனை. புரிஞ்சுக்கோங்க. உபன்யாசம் கேட்குற போது நாம் எப்போ என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பான்னு எதிர்பார்க்காதேங்கோ. ஆமாம், அது ஆத்துக்காரியோ அம்மாவோ அப்பாவோ புத்திரனோ புத்திரியோ ஆபீஸ்லேயோ நீ சொல்றதுனால அவளுக்கு லாபம் இருந்தால் தான் கேட்பா, பயன் இருந்தால் தான் கேட்பா. இப்போ நீங்கள் ராமாயணம் கேட்குறீள், ஏன் கேட்குறீள்? ராமாயணம் கேட்டால் புண்ணியம்னு இருக்கு, அதனால கேட்குறது, இல்லைன்னா கேட்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கோங்க. கற்றிலனாயினும் கேட்கன்னா வள்ளுவர் சொல்றே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்ங்கிற ஸ்ருதினா காதால கேட்கறது. ஸ்கூலுக்கு வரோமே, வாத்தியார் பாடம் நடத்துறாரு, கேட்குறோம், கேட்டுட்டு தான் புஸ்தகத்தை படிக்கிறோம். எந்த விஷயமே காதால கேட்கணும். ஃபோன் வருது, மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறதே காதில் விடுறது. காதில் விழுந்தோடனே ஃபோனை எடுத்து கேட்குறோம், யார் எங்கேருந்து பேசுகிறேள், உங்களுக்கு என்ன வேணும் கேட்குறோம். பார்த்தியா, காதால் கேட்டுட்டு தானே வாயால் பேசுகிறோம். எதுவுமே ஒன்று வச்சுக்கோங்க, சிரவணம் ஃபஸ்ட்டு. அதுதான். ட்ரெயினுக்கு போய் நிற்கிற, அனௌன்ஸ் பண்ணுறான் பார், 1 नंबर प्लेटफॉर्म से आ रहे हैं கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சொல்கிறா. மத்திய நீ உனக்கு போர்டில் என்ன போட்டாலும் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறோம். அவன் எப்போவும் 1ஆம் நம்பரில் வாங்குறான், அன்றைக்கி 3ஆம் நம்பரில் வாங்கினான்னு தெரியாது, சொன்னால் தான் தெரியும். அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே. அதனால தான் இந்த காது மட்டும் கெட்டு போகக்கூடாது. இப்போ ரோட்டில் போகிறேன், ஆரன் அடிக்கிறேன், அப்போ தானே ஒதுங்குவேன் காதில் கேட்டுட்டு. என்னைக்கு உசந்த உறுப்பு எதுனா நமக்கு காது. தெரிஞ்சுக்கோ வியாக்கியானம். கண்ணால் பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு வஸ்துவை, கண்ணு வலிக்கும். இப்போ இப்படியே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருக்கும் கண்ணு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, கம்ப்யூட்டர் இப்படியே பார்த்துண்டு. அதுதான் அவளே என்ன சொல்கிறா, எழுந்திருந்து ஒரு 1/4 மணி நடங்கிறா, இல்லைன்னா இப்படி இப்படி பாருங்கிறா. நீ ஒரே இடத்தையே பார்த்தா கண் வலிக்கும், நடந்துட்டே இருந்தால் கால் வலிக்கும், பேசிகிட்டே இருந்தால் வாய் வலிக்கும், சாப்பிட்டுட்டே இருந்தால் வயிறு வலிக்கும். ஆமாம், எத்தனை தடவை ராமாயணம் கேட்டாலும் வலிக்காது. புரியுறதா? காது வலிக்காது. அதான் சிரவணம். இங்கே பாருங்க, நம்ம
இந்த ராமாயணத்தை எத்தனை பேர் சொல்லியாச்சு, கேட்டுட்டே இருக்கோம். யாராவது உங்களுக்கு தெரியாத ராமாயணம்? நான் இப்போ போர்டில் போட்டு தான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏன் கேட்குறோம்? கேட்டுட்டே இருக்கணும். நல்லதை எப்போவுமே கேட்கணும். சிரவணம். இந்த ராமாயணத்தை கேளுங்க, வேடிக்கை. பரத்வாஜர் கேட்டார், சீதை கேட்ட ஆஞ்சநேயத்தை. ஆஞ்சநேயர் பரதாழ்வானுக்கு சொன்னார். லவக்குச்சாள் ஊர் பூரா சொன்னார், ராமனுக்கே சொன்னார் ராமாயணத்தை. அகஸ்தியர் ராவணம் பெருமையை சொன்னார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் கழிஞ்ச உடனே. இதில் வேடிக்கை நெருமோ, இந்த ராமாயணத்தை யார் கேட்டா? கிருஷ்ணர் கேட்டார். பாடாப்படுத்தினர். யசோதை உட்கார சொல்லி ஒரு நாளைக்கு, நீ இப்படி படுத்துற, அயோத்தியில் ஒரு குழந்தை அவதரித்தது, ராமன்னு பேரு, அவன் படுத்தினதே இல்லை அம்மாவை, அவன் கதையை கேளுன்னா. ஆர்கிட்ட? கிருஷ்ணர்கிட்ட ராமாயணம் சொன்னான். பீமன் அனுமார்கிட்ட சொன்னார். தர்மபுத்தருக்கு மார்க்கண்டேயர் சொன்னார். பரீட்சத்துக்கு சுகபிரம்ம மகரிஷி சொன்னார். ராமாயணம் கேட்டுட்டே இருக்கணும். அதில் வேடிக்கை, நான் திருநெல்வேலியில் 1 வருஷம் சொன்னேன், மதுரையில் 1 வருஷம். ஏன் சொன்னேன்னா, குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். ஆழ்வார் அவர் ராஜா, தினமும் ராமாயணம் கேட்டார். நீங்கள் எல்லோரும் என்னைக்கு பட்டாபிஷேகம்னு கேட்குறீர்கள். இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா நாளைக்கு திருப்பி ராமாவதாரம். ஆமாம், நான் இங்கே கூட ஒரு 6 மாதம் சொல்லணும்னு பார்த்தேன், இடம் கிடைக்கல. ப்ரொஃபஸர் டிஆர்எஸ்ன்னு இருக்கார் சோக்குனர், அவர் சொல்லுங்கிறார். 6 மாதம் திருப்பி சொல்லணும்னு ஆசை. அவள் ஆவிச்சி ஸ்கூல்லையும் இடம் தரேன்னு இருக்கா. அம்மா, ராமாயணம் சொல்லிகிட்டே இருக்கணும். அதிருப்தஸ்தம் முனிம் ராமாயணம் கேட்குற இடம் எப்படி இருக்குன்னா, திருப்தி இல்லைங்கணும். திருப்தி இல்லைன்னா நன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு அர்த்தம். திருப்தி இல்லை, அதுதான் ராமாயணம் சொல்கிறது. ஆத்துக்காரி அவன் கன்சல்ட் பண்ணலை, சபையை கூட்டி சொல்கிறான், நாளைக்கு ராமனுக்கு பட்டம். வசிஷ்டர்கிட்ட டேட்டு கேட்குறான். ஒரு நல்ல நாள் தான் குறித்து கொடுத்தார். ஒருத்தன் கேட்டான், வசிஷ்டர் குறித்த ஜோசியம் ஏன் தோற்று போச்சுன்னு. நான் முந்தான உபன்யாசத்தில் சொன்னேன், கைலாய மலையில் தேவாள்லாம் ஒன்று கூடின போது பெருமாள் வந்தார், கவலைப்படாதே நான் ராவண சம்ஹாரத்துக்கு அவதரிக்கிறேன்னர். அங்கேயே கங்கணம் கட்டின்னு விட்டார் காட்டுக்கு போகிறதுக்கு. அதனால் இப்போ இவர் கட்டுற கங்கணம் எடுபடாது. புரியுறதா உங்களுக்கு? தீன ஜனாவன திருதகர கங்கண தசரத தனயா அகணித குணகண ஜானகி பத்தே ஜய காருண்ய ஜலதே. அப்புறம் ஏன் சார் தோத்து போச்சு? அவன் தசரதன் எமோஷனில் ஒரு வார்த்தை சொன்னான், அதனால தான் தோத்து போச்சு. நான் மகாலட்சுமியான சீதையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ராமனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்னா, பூமாதேவியை பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னா. இந்த இன்னொரு கல்யாணம்ங்கிற வார்த்தை ராமாவதாரத்தில் கிடையாது. அதனால தான் அவர் துறந்தார். ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பத்தினி, ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல், இந்த ரெண்டாவதுங்கிறதே கிடையாது. பெருமகள் என்மையின் பிறக்க சீதையாம் திருமகள் மனவினை கண்ட யான் அருமகன் நிறை குணத்து அவனி மாது எனும் ஒரு மகள் மனம் உண்டு அவனி மாது பூமாதேவிய. இன்னொரு பாட்டு சொல்கிறான், சிலேடையில் எழுதுகிறான். என்ன கேளுங்க அந்த பாட்டை, அப்புறம் விளக்கம் தரேன். ஆதலால் ராமனுக்கு வரசை நல்கி பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குற மாதவம் தொடங்க வனத்தை நண்ணுவேன் யாதுனும் கருத்து. பேதமைத்தாய் குற்றமான பிறவியை போக்க வனத்தில் போய் தபஸ் பண்ணுவேன்னா ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பேது அமைந்த தாய் குற்றமுள்ள தாயான கூனி வருவா,
ஆதலால் ராமனுக்கு மாதவம் தொடங்க வனத்தை நண்ணுவேன். அந்த வரியை அங்கே போடணும். யான் பிறப்பை நீக்குவேன், நான் உயிரை விடுவேங்கிறான். வசிஷ்டரை கேட்குறான், நாளைக்கு ராமனுக்கு பட்டம். ஓ சந்தோஷம். படித்தவாளும் படிக்காதவாளும் ராமனை விரும்புகிறான்னர். கற்றவரும் கற்றில்லாதவரும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உவப்பர். இப்போது பெரிய சர்ச்சை. படித்தவாளும் விரும்புகிறா, படிக்காதவாளும் விரும்புகிறான்னர் ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, தசரத ஆட்சியில் படிக்காதவாளே இல்லைனா கம்பன். ஒருவேளை அப்படி படிக்காதவன் இருந்தான்னாலும் விரும்புவான்னா. இப்போ கூனி விரும்பலையே. அருணாச்சல கவிதா அதுக்கு பதம் போடுறாரு, என்னன்னு பார்ப்போம். நான் ராமனுக்கு பட்டம்னு நீங்கள் எல்லாரும் ஏத்துண்டேளே கேட்குறாரு. நீங்கள் எல்லாரும் ஏத்துண்டேளோலையோ ராமனுக்கு பட்டம்னு? ஆமாம். இப்போ எங்கிட்ட என்ன குறைன்னு கேட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வார்த்தா மாலைன்னு ஒரு விவரணம் அதில் எடுக்கிறார். இந்த வைஷ்ணவன்ட்ட உபன்யாசம் கேட்காம மேடை ஏறி உபன்யாசமே பண்ணப்படாது. ஸ்மார்த்தன் அதுக்கு லாயக்கே இல்லை. ஆமாம். இப்போ நீங்கள் கேட்பது நான் ஸ்மார்த்தன். நான் ஸ்ரீரங்கத்தில் ஐயங்கார்கள்ட்ட காலக்ஷேபம் கேட்டவன். காலக்ஷேபம்னா தெரியுமா? கதை சொல்கிறேன். காலக்ஷேபம்னா தெரியுமா? ஒரு ஸ்மார்த்தனுக்கும் தெரிஞ்சிருக்காது. வைஷ்ணவா காலக்ஷேபம் பண்ணுவா தெரியுமா உங்களுக்கு? பிரதிவாதி பயங்கரம் சுவாமி, கார்பங்காடு சுவாமின்னு இருந்தார். அவரை நான் பார்த்ததில்லை. பிரதிபாதி பயங்கரம் சுவாமி, ஸ்ரீரங்கத்தில் திருமலாச்சாரியார், நரசிம்மாச்சாரியார், வேலுக்குடி கிருஷ்ணனோட அப்பா வரதாச்சாரியார், அபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சாரியார் உட்காண்டிருக்காரு. ஐயங்கார் அப்பா கமலாபுரம் சந்தான கோபாலாச்சாரியார். அவள்லாம் மேடையில் உபன்யாசம். நாங்கள் இப்போ பண்ணுறதுக்கு பேர் உபன்யாசம், விரித்து சொல்கிறது. காலக்ஷேபம்னா தெரிஞ்சுக்கோங்கோ, 10-15 பேர் தான் உட்காண்டிருப்பா. உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், நம்மாழ்வார் பாசுரம். இதுக்கு இந்த ஒரு வரிக்கு 4 வரியில் இந்த ஒரு வரிக்கு 1 மாதம் அர்த்தம் சொல்லுவாள். கேட்டிருக்கல? வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுவா. பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானத்திலேருந்து, கோவிந்தராஜர் வியாக்கியானத்திலேருந்து. எங்கள் ஆத்துக்கு எத்தாப்பில் ஒரு வடகலை எங்காரத்தில் நடக்கும். மத்தியானம் சனி ஞாயிறு லீவு. முன்னால் திண்ண, அப்புறம் ஹால். நாங்கள் ஜமக்காலம் விரிப்போம். உள்ளே போகக்கூடாது, ஐயங்காரத்துக்குள்ளே திண்ணையில் தான் நிற்போம். காலக்ஷேபம் கேட்போம், நின்றுண்டே கேட்போம். ஆபத்து காலத்திலே திரௌபதிக்கு புடவையை சுரந்தது திருநாமமிரே. அவன் தூரஸ்தனாய் இருந்தாலும் கிட்டி நின்று உதவும் இன்னே. வாச்சிய பிரபாவம் போலன்னு வாச்சக பிரபாவம். அர்த்தமாச்சோ? இன்னொரு ஜென்மா எடுக்கணும். அர்த்தமாலையே ஆகாது. இதுக்கு அர்த்தம் 1 மாதம் சொல்லுவார் திரௌபதி கதைக்கு. எனக்கு அப்போ 7 வயசு. கேட்குற போது எங்காத்திலே வந்து எனக்கு ஸ்ரீரங்க நரசிம்மாச்சாரியார் வந்து காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். ஆமாம். மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு வாமனாவதாரத்தை சொல்றார்.
ஆழ்வார் திருநகரிக்கு உபன்யாசத்துக்கு போனேன், இது சேவிக்க போனேன் ஒரு 30 வருஷம் முன்னால். நானே ஆத்துக்காரி, எங்கள் அம்மா, மாமியார், மாமனார் எல்லாரையும் கூட்டின்னு போனேன். போய் இறங்கினோடனே அவள் பூரா அங்கே சோழிய பிராமணா தங்கின வாழத்து பொண்ணு. சுவாமி சாயந்தரம் காலக்ஷேபம் பண்ணுங்கோளேன்னு. பண்ணுறேன். என்ன பண்ணணும்? மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு இந்த ஒரு வரிக்கு அர்த்தம் சொல்லணும்னா 2 மணி நேரம் அர்த்தம் சொன்னேன் இந்த ஒரு வரிக்கு. என் கூட வந்தவள்லாம் நீங்கள் கர்ணன் சொல்கிற மாதிரி இல்லைங்கிறா. சிரிச்சுண்டு இதை கேட்கணும்னா கொடுத்து வைக்கணும். அந்த காலக்ஷேபத்தில் தான் எடுப்பா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வார்த்தா மாலைன்னு ஒரு விவரணம் அதில் எடுக்கிறா. தசரதன் கேட்குறான், என் பையனுக்கு பட்டம்னு சந்தோஷப்படுறேன், அடியன்ட்ட என்ன குறைன்னு கேட்குறான். வசிஷ்டர் பதில் சொல்கிறார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறைன்னார், எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பையனை பெற்றிருக்க பாரு, அதுதான் குறைன்னார். எல்லாரும் ஏற்றுக்கணும். நீங்கள் அரசாட்சிக்குன்னு இல்லை, நம்ம குடும்பத்து நேற்றுக்கே சொன்னேன், பையனையோ பெண்ணையோ பெக்கிறோம்னா சமுதாயத்தின் சொத்துன்னு. சமுதாயம் ஏற்றுக்கிறாப்புல நம்ம வளரணும், நம்ம குழந்தைய வளர்க்கணும். அப்போ தான் வசிஷ்டர் சொல்கிறார், பெண்ணினும் மண்ணினும் நல்லள் மலர்மகள் கலைமகள் கலையூர் பெண்ணினும் நல்லள். இன்றைக்கும் போய் நான் காலக்ஷேபம் கேட்பேன். திருச்சி போகிறேன், உபன்யாசம் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம் நடக்கிறதுனா போய் உட்காந்து கேட்பேன். ஆமாம், ஐயங்கார்ட்ட உபன்யாசம் கேட்காம மேடை ஏறக்கூடாது. தெரியுறதா? கிரிக்கெட்டு விளையாடுறான்னா எந்த கண்ட்ரியில் விளையாண்டாலும் இங்கிலாண்டில் போய் கவுண்டி விளையாடணும். இங்கிலாண்டுக்காரன்ட்ட போய் கிரிக்கெட்டு கற்றுண்டா தான் கிரிக்கெட்டு வரும். ஐயங்கார்ட்ட உபன்யாசம் கேட்குற மாதிரி தெரிஞ்சுக்கோ. ஆமாம், வேலுக்குடி வரதாச்சாரியார், அபிஷேக நரசிம்மாச்சாரியார் எல்லாரும் உட்காண்டிருக்கா. நான் காலக்ஷேபம் பண்ணேன் மணவாள மாமுனி சன்னதியில். திரௌபதி கதை கட்டிண்டர் என்ன உபன்யாசம் முடிஞ்ச உடனே, யூ ஆர் அசர்ட் டு தமிழ்நாடு அப்படிங்கிறார். அவர் சொல்லுவார், வேலுக்குடி வரதாச்சாரியார் இந்த தோலை உரித்து உப்பத்தடவரான்னு சொல்லுவான், அந்த மாதிரி இருக்கும் உம்ம காலக்ஷேபம்னு. தைரியமாக பேசுகிறீர் அப்படின்னார். எதுக்கு பயப்படணும் பகவான் நாம சொல்கிறதுக்கு? அப்போ தான் சொல்கிறார் வசிஷ்டர், சீதை நல்லவள். பாருங்க எப்படி குவாலிஃபிகேஷன் பார். நீ நல்லவனாக இருந்தால் போகாது, ஒய்ஃபு நல்லவளாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் சொன்னேன், ஒய்ஃபை மதிக்கணும். ராமனுக்கு நல்ல ஒய்ஃபு. இப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம் அவர் சூட்சுமமாக சொல்கிறார், நீ உன் ஒய்ஃபெல்லாம் கன்சல்ட் பண்ணையான்னு மறைமுகமாக கேட்குறார். அவன் புரிஞ்சுக்கலை. புரிஞ்சதா இப்போ உங்களுக்கு? குருவே கேட்டார், என்ன சொல்கிறார் பாருங்க, மண்ணினும் நல்லல் கண்ணினும் நல்லல் கற்றவர் கற்றிலாதவரும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனே உவப்பர். எல்லாரும் விரும்பரா ராமனை. இதில் வேடிக்கை என்னன்னா, ராமாவதாரம் ஒன்றுல தான் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன கழுத்தை அறுத்து அப்படி ஓரமாக வச்சாலும் ராமா தான் சொல்லுவேன். ராமாவதாரம் ஏன் ஒஸ்தின்னு இந்த ராமாயணம் சொல்கிறதுனால இல்லை, எல்லா அவதாரத்தையும் விட ஒஸ்தி. ஏன்னா மற்ற அவதாரத்தில் ராட்சசன்லாம் பகவானை திட்டின்ண்டே தான் செத்து போனான், ஒத்துன்னு வாழ்த்தலை. ராமாவதாரம் ஒன்றுல தான் மாரீச்சன், சுபாகு, கபந்தன், இது கரதூஷணாள், வாலி, ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து எல்லாரும் வாழ்த்தினார் ராமனை. ராமாவதாரம் ஒன்றுல தான்
அந்த மாதிரி வாழணும். அதனால்தான் ராமநாமாவஸ்தி நீங்கள் போய் பாருங்க, உலகம் பூரா பரவி இருக்கிறது ராமாயணம். அதனால்தான் ராமனுக்கு ஈடு கிடையாது. நீங்கள் ராமநாமா எங்கே இருக்கு தெரிஞ்சுக்கோ. கிராமம்னு எழுதுறிய, கிராமம் ஒஸ்திங்கிற, அதுக்கு விளக்கம் கொடுத்த. அது கிராமம் இல்லை, கீ ராமம். கீ ராமம்னா என்ன? கிஷ்கிந்தா ராமம். அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. கிஷ்கிந்த காண்டத்தில் தான் ஆஞ்சநேயர் தான் ராமநாமாவை எலிவேட் பண்ணார். ராமநாமா எங்கேயும் இருக்கு. ஆமா, உன் கம்ப்யூட்டர்லையும் இருக்கு. தெரியுமா உனக்கு? எங்கள் அப்பா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அல்வா வாங்கிட்டு வருவார், சுட சுட நெய்யோட. ஆமாம், எங்கள் எல்லாருக்கும் தருவார். அவர் கொடுக்குறாரேன்னு இருக்கும் பயம். ஆமாம், கொடுத்துட்டு இங்கிலீஷ் புஸ்தகத்தை எடுத்துன்னு வாம்பர். தெரியுமா உங்களுக்கு? இம்மீடியட்லி டாம் ரானவே அப்படின்னு படிக்கிறேன், புஸ்தகத்தை கீழே வை. இம்மீடியட்லி ஸ்பெல்லிங் சொல்லுங்கிறார். அப்பா கேட்டவுடனே தெரியலை, அவர் அடிப்பர். வில்வாத்திரியர் ஹோட்டல் அல்வா நன்னா இருந்ததா கேட்பர். அப்படி வளர்த்தர். ஸ்ட்ரிக்ட். நடு ரோட்டில் நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிற போது ஒரு பையனை வம்புழுத்துட்டேன், அடித்தார். எங்கள் அதுக்கு பக்கத்தாத்தில் இருந்த ஐயங்கார் பையன் சிங்கப்பூரில் இருக்கான். சிங்கப்பூருக்கு நான் உபன்யாசத்துக்கு போனேன். என்னை ஏர்போர்ட்டில் மாலையை போட்டு வரவேற்று தண்டை சமர்ப்பித்தான். கண்ணில் தண்ணி விட்டான். என்னன்னு, உங்கள் அப்பா நீங்கள் 7 வயசாக இருக்கிற போது ரோட்டில் அடித்தார், அக்ரகாரமே வேடிக்கை பார்த்தது. எங்கள் அப்பா எங்களெல்லாம் அடித்து வளர்க்கலை, நாங்கள்லாம் திண்டாடுறோம். நீர் அடி வாங்கினவர் உலக புகழில் இருக்கீர்னு சேவிச்சான். தெரிஞ்சுக்கோங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரத புத்திரன். நீ ராமனை கூப்பிட்டு நீ யாருன்னு கேளுங்கோ, தசரத புத்திரன்னு சொல்லிப்போம். தசரத தனையுடு ராமா, தசரத புத்திரன். இந்த காலத்தில் யார் சொல்லிக்கிறா பெருமையா? சொல்லுங்க. எங்கள் அப்பா நான் உபன்யாசத்துக்கு கிளம்புற போது எனக்கு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு எல்லாம் வாங்கி வச்சுருவார். ஃபுல் ஸ்கேல் பேப்பரில் 10 கார்டு, இன்லண்டு கவர் எல்லாம். கமிட்டிக்காரால் கேட்கப்படாதும்பர். கமிட்டி, நீ தங்குற வாழத்தில் பேப்பர் வாங்கினா படி, இல்லை நீ பைசா கொடுத்து வாங்கும்பர். உத்தராத்து ஃபோனை தொடாதேம்பர், பூத்தில் வந்து பேசும்பர். அவாத்து நம்பர் என்கிட்ட சொல்லு, நான் கூப்பிட்றேன்பர் எங்கள் அப்பா. அப்புறம் அந்த நாளில் வரும்போது டிடி எடுத்துன்னு வரணும். அதுவும் எப்படி? கே கல்யாணராமன் ஸ்ரீரங்கம் பிரான்ச்சுன்னு போடணும். திருச்சின்னு போட்டால் கலெக்ஷனுக்கு போயிட்டு வரும். தெரியுமா? டிடி எடுத்துன்னு வரலன்னா பணத்தை வாங்க மாட்டார், சம்பாவனையை. நான் உபன்யாசத்துக்கு வந்துட்டேன், 2 வருஷம் கழிச்சு டிடி எடுக்க மறந்துட்டேன். கமிட்டிக்காரர்கிட்ட சொல்லுவேன், அவள் எடுக்கலை. அவர் சேஃப்டிக்கு சொல்லுவார், டிடி எடுத்துன்னு வான்னு. 10 நாளைக்கு 82ல் 10 நாளைக்கு 2000 ரூபா சம்பாவனை. அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். தண்டை சமர்ப்பிக்கிறேன் அப்பாட்ட, அம்மாட்டையும் சேவித்து சம்பாவனையை தரேன். நான் எங்கள் அப்பா கேட்குற கவர் எடுத்து இது என்னங்கிறார். சம்பாவனை தூக்கி விசிறினர். ஊருக்குத்தான் ராமாயணமா? அடிக்க கையை ஓங்கிட்டார். எங்கள் அம்மா கையை பிடிச்சா, குழந்தைய இனிமேல் அடிக்காதேங்கோ, ராமாயணம் சொல்கிற குழந்தை உலகமே சேவிக்கும், வேண்டாம். எங்கள் அப்பா அன்னைக்குத்தான் அடிக்கிறத நிறுத்தினர். யாராவது சொன்னால் கேட்பாளா? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு ஏன் குழந்தைய அடிக்கிறேங்கிறா? அடியாத மாடு படியாதுன்னு வச்சனம். இன்னைக்கு குழந்தைகள்லாம் ஏன் சொன்னதை கேட்கல? இதான் ரீசன். கொஞ்சம் அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவா, ஆணை திருத்தி வள, பெண்ணை போற்றி வள.
ராமனை கூட்டின்னு வாங்கினார். அப்பாட்ட அப்ரிசியேஷன் வாங்கின பையன் தன் தோள்னால ராமன் தோளை அளந்தாராம். தன் மார்புனால அவன் மார்பு அளந்தானா. யாரடா அளந்தான்னா கம்பன். உலகத்தை அளந்தவனை இவன் அளக்கிறானான் தனது தோள் மார்பு கொண்டு. தன் பையன் ராமனும் கட்டுப்பட்டு நிற்கிறான். கற்றுக்கோங்கோ, குழந்தைகளை பக்தியை ஊட்டி வழங்கோ. பிரயோஜனமே கிடையாது. இந்த ஸ்கூலில் படிக்கிறதா, அந்த காலேஜில் படிக்கிறதா, இதெல்லாம் லௌகீகம். வைதீகம் சொல்லி கொடுங்கோ. பக்தியை ஊட்டணும், பெரியவாளை சேவிக்கணும், ஆச்சாரியாளை கும்பிடணும், நம்ம குருவை வணங்கணும். ஆற்றுல பெரியவா இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி கொடு. ஒரு ஆற்றுக்கு மாமா வரா, அத்தை வரா, நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லு. பவ்யமே போச்சு இப்போ. ஆமாம், குழந்தைகள்கிட்ட ஊட்டுங்கோ. அது அப்படி தான் இருக்குங்கிறா. சொல்லாதே, ஸ்லோகத்தை சொல்ல சொல்லு. இப்போ இந்த ராமாயணம் சொல்ல சொல்கிறேன்னு இதை சொல்ல சொல்லுங்கோ. குழந்தைகளை பக்தியை ஊட்டுங்கோ. பாட புஸ்தகத்தை திணிக்கிற மாதிரி பக்தியை திணியுங்கோ, ஒழுக்கத்தை திணியுங்கோ. இந்த ஒழுக்கம் பக்தியை சொல்லி கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு தத்தாரியாக போகிறா. யார் வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறா. கொடுத்தனம் என்ன கொடுத்தனமும் பண்ணுறதில்ல. பிரச்சனை பிரச்சனை வந்தவுடனே அம்மா அப்பாட்ட வரான். சொல்லு, பிரச்சனை வராமல் இருக்கணும் தானே அம்மா அப்பாவோட இருக்கணும். அம்மா அப்பாவோட இருந்தால் தானே நமக்கு நல்லது. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னா. குழந்தைகளை ஊட்டுங்கோ. சனாதன தர்மம் போயின்னு இருக்கேன்னு வருத்தப்படுறேன். அவ சொல்லுவா, சொல்லிட்டு போகிறான் சனாதனத்தை ஒழிப்பேம்பா. இப்படி சொன்னவன்லாம் தான் ஒழிஞ்சு போயிட்டான். நீ தர்மத்தை வகு, சந்தியாவந்தனம் பண்ணணும் சொல்லி கொடு குழந்தைகளுக்கு. நேற்றுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறார், உங்கள் உபன்யாசம் கேட்டதில் நான் 3 வேளையில் 1 வேளை 1008 ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நம்ம சொல்லி ஒருத்தர் கேட்குறார். உங்களை அதுக்கு தான் சொல்கிறேன், 3 வேளையும் 1008 ஜெபிக்க முடியலையா? காலங்காலத்தில் 5லேருந்து 6 1 மணி நேரம் சும்மா ரோட்டில் நடக்கிறேள். 1 மணி நேரம் காயத்ரி ஜெபம் பண்ண வேண்டாமா? அதை விட என்ன வேலை? ராமனை இப்போ கூப்பிட்டு அளந்து பார்க்குறாரு. மௌனமாக நிற்கிறார். நான் உனக்கு ஒன்று சொல்ல போகிறேன், சொல்லுங்க. என்ன? இந்த அரசாட்சியை உனக்கு தரப்போகிறேன். ராமன் சிரிக்கலை, சந்தோஷப்படல, வருத்தமும் படல. கம்பன் எழுதுறான், என்ன சொல்றான் கேட்டுக்கோங்க. காதல் உற்றிலன் கடன் இகழ்ந்திலன். அப்பாவை திட்டல. தசரதன் கூப்பிட்டு உனக்கு நாளைக்கு பட்டம்னு சொன்ன போது சந்தோஷப்படல. கைகையை கூப்பிட்டு உனக்கு இல்லை பட்டம்னு சொன்ன போது வருத்தப்படல. சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபவ் ஜெயா ஜெயவ். கீதையை கிருஷ்ணனா வந்து சொன்னான்னா ராமனா வந்து வாழ்ந்து காமிச்சான். இன்பம் வரும்போது சந்தோஷப்படாதே, துன்பம் வரும்போது வருத்தப்படாதே. எங்க வள்ளுவர் சொல்றார், இன்பம் வரும்போது நீ எப்ப சந்தோஷப்பட்டையோ துன்பம் வந்தா வருத்தப்படணும்னர். இன்பத்துள் இன்பம் விழையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தில் சந்தோஷப்படாது. ராமன் சந்தோஷப்பட்டானா? நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி பேனர் வச்சிருப்போம் மூளைக்கு மூளை. எங்கள் இளைஞரணி தலைவனை மன்னனாக்கிய தசரதா நீ பல்லாண்டு வாழ்க. ராமன் கட் அவுட் வச்சுருவான். ராமன் அப்படி தாடகை வதம் பண்ணுற மாதிரி, அப்புறம் அகலிகைக்கு சாப விமோச்சனம் தர மாதிரி காலை தூக்கிண்டு, அப்புறம் சீதைக்கு மாலை போடுற மாதிரி இப்படி போஸ். கைகை வரம் கேட்டவுடனே கட் அவுட்டு மாறிடும். துரோகி கைகையை நாடு கடத்து. 2 வரம் கொடுத்ததற்கு சாட்சி உண்டா? திட்டு போட்டுருவான். கைகை வரத்தை நிறுத்தி வைக்கவும்னு
ஜட்ஜு தீர்ப்பு கொடுப்பான். அடுத்த உத்தரவு வரும் வரை வசிஷ்டர் பொறுப்பேற்கவும். அதுவரை கூனி கைகேயை 14 நாள் நீதிமன்ற காவலில் உள்ளே வைக்க உண்டுவான். ஜோலி முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணானா ராமன்? சொல்லு. காதல் உற்றிலன். அப்படியா? சிரிக்கலை சார், சந்தோஷப்படல, துள்ளி குதிக்கலை. கற்றுக்கோங்க, நம்ம கற்றுக்கணும். லைஃப் எதுக்கு ராமாயணம் கேட்கணும்? நம்ம வாழறதுக்கு. ஆமாம், எப்போ இன்பம்னு உன்னை காண்றோமோ பக்கத்திலேயே துன்பம் இருக்கு. அதனால தான் அதை இன்பமாக காணாதே, கடமை. இட் இஸ் யுவர் டியூட்டி. whenever your parents is commanding you, demanding you, உங்க அப்பா அம்மா உனக்கு எப்போ கமாண்ட் பண்றாளோ டிமாண்ட் பண்றாளோ, இட் இஸ் யுவர் டியூட்டி. ஒய்ஃபே கேட்குற போது டியூட்டிங்கிறோம். ஒய்ஃப் ஒன்று கேட்குறா, சொன்னேனே அவள் ஃப்ரெண்டுன்னு, கடமையாக செய். ஆத்துக்காரிக்கு பிரியமே வேண்டாம், ஆத்துக்காரி பையன் பொண்ணு, ஆமாம் எல்லாத்தையும் கடமையாக பண்ணு. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா. பாரதிய தான் தமிழில் சொன்னான். செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் விளைவுறும் மேன்மையினை நினையாதே. பகவான் அதைத்தான் சொல்கிறான். வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய், வினை பயனில் உரிமை பாராட்டாதே, பெருமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. ஐடியல் மேன் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்புன்னா கீதையில். வினை ஆற்றுபவனாகி விடாதே, நீதான் நடத்துறேன்னு நினைக்காதே. யாருக்கு யார் சொந்தம் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கோ. பந்தம் உணர்ந்து பார்க்குங்கால் நண்பார் பகையார். பையன்னு பெக்கிறோம், பொண்ணுன்னு பெக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறா, போச்சு ஏன் ஆம்படையாங்கிறா. நம்ம அது பையனை, பொண்ணு ஏன் ஆம்படையான்ங்கிறா. நாட்டு பொண்ணு, நீ பொண்ணை பெற்றிருந்த, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாப்பிள்ளை கூட்டின்னு போயிடுவான். பிள்ளைய கல்யாணம் பண்ண நாட்டு பொண்ணு ஓட்டின்னு போயிடுவான். தெரிஞ்சுக்கோ, யாருக்கு யார் சொந்தம் தெரிஞ்சுக்கோ. சொல்லு, யாருக்காக யாராவது சொந்தமா? நான் முதல்ல விஜய் டிவியில் உபன்யாசம் பண்ணேன் 96. எங்கள் ஆற்றுல எல்லோரும் உட்காந்து கேட்குறோம். டிவியில் நான் வரேன், முதல்ல கேட்டுட்டு ப்ரோக்ராமுக்கு போகிறேன். என் பொண்ணு எங்கள் அம்மா மடியில் உட்காந்து கதை கேட்குறா, 3 வயசு. எங்கள் அம்மா சும்மா இருக்கப்படாது, ஏன் உபன்யாசம் பண்ணுறது யார் தெரியுமா? என் பையன்னா. என் பொண்ணு கோவிச்சுன்னு என்கிட்ட வந்தா. என்னப்பா பாட்டி இப்படி சொல்கிறா? ஏன் நீ என்ன சொல்கிற? முதல்ல எனக்குத்தான் அப்பா, அப்புறம்தான் அவளுக்கு பையன். அதை சொல்லுங்க. நான் உபன்யாசத்தில் சொல்கிறது சரியாக இருக்குது. எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன், சத்தம் போடாமல் கதை கேளு. தியா உரிமை எங்கே போகிறது பார். அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க. வில்லிபுத்தூரார் பாரதத்தில் கீதையில் சொன்னார், பந்தம் உணர்ந்து பார்க்குங்கால் நண்பார் பகையார். நமக்கு நண்பன் யார், விரோதி யார்? நான் காலேஜ் படிக்கிற போது திண்டுக்கலுக்கு போனேன் பேச்சு போட்டிக்கு. எனக்கு ட்ரெயினில் போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின் போகாத ஊருக்கு தான் பஸ்ஸில் போவேன். நான் அப்போ தான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் விட்ட புதுசு, சூப்பர் ஃபாஸ்ட். ராத்திரி 9 மணிக்கு திண்டுக்கல் வரான், 10:30 ஜங்ஷன் வந்துடுவான் திருச்சி. 1.5 hours கொண்டு தள்ளிடுவான் அடித்து. திண்டுக்கல்ல எடுத்தான்னா திருச்சி தான், மணப்பாறையெல்லாம் இப்போ நிற்காது. சிக்கு சிக்கு சிக்குன்னு வரான். நான் கீழே இறங்கினோடனே எங்கள் ஸ்ரீரங்கம் பஸ்ஸு ராத்திரி 11 மணி வரை உண்டு, நைட் சர்வீஸ் 11 மணிக்கு. இந்த 10:30 பஸ்ஸை பிடிச்சுட்டேன். 10:35 ஜங்ஷன் வாசலில் சந்தோஷம் ஏறிண்டு ஸ்ரீரங்கம் போனேன்.
ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் ஊரில் ரயில்வே கேட்டு போட்டிருக்கான். இந்த பாண்டியன் தான் வரான், எனக்கு தெரியும். சிரிச்சுட்டேன். பக்கத்தில் இருந்த ஐயங்கார் மாமா, என்னடா அப்படி சிரிக்கிறேன்னு. பாண்டியன் தான் வருது போல இருக்கு மாமா, அதை கேட்டுவிட்டு வரேன்னு. கேட் கீப்பர்கிட்ட போனேன், என்ன ட்ரெயின் வருதுன்னு. பாண்டியன்னா. சரி, இந்த மாமாட்ட வந்தேன். மாமா, செத்த முன்னால் 10:30 மணி வரைக்கும் இந்த பாண்டியனில் தான் வந்தேன் மாமா நான். இப்போ பார்த்தீங்களா, இந்த பாண்டியன் எனக்கு இடைஞ்சலாக போயிடுது. எப்போ காலேஜ் படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர். இதுதான் மாமா லைஃப்னு. அந்த மாமா இப்படி பார்த்தார். நீ என்ன படிக்கிறேன்னு. ஒன்றும் படிக்கலை மாமா. இதான் இவ்வளோ பெரிய பேதான் நான் சொல்கிறேன். மாமா, பேச்சு போட்டிக்கு போயிட்டு வரேன், திருக்குறள் சொல்லிட்டு வரேன், ப்ரைஸ் வாங்கி. நீ கைலாசி மேயர் பிள்ளையா? ஆமாம். நல்லா அமோகமாக வருவேன், இப்போவே தெரியுறதுன்னு. 9லேருந்து 10:30 எனக்கு பிரியமாக இருந்த பாண்டியன் 11:15 இடைஞ்சலாக போயிடுது. பார், இதுக்கு பாண்டியனை காரணம். அவன் பாட்டுக்கு போனான் தண்டவாளத்தில். பார்த்தீங்களா, இதான் லைஃபு. தெரிஞ்சுக்கோ அம்மா, இன்னைக்கு பிரியமாக இருக்கிற ஒய்ஃபு தான் நாளைக்கு கஷ்டம். என்ன கஷ்டம்? பாம்பே உபன்யாசத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு மாமியை பார்த்துட்டேன், மதுரை. என்ன மாமி இங்கே கதைக்கு வந்திருக்கே? இங்கே என்ன? ஆமாம், பையன் வேலைக்கு வந்திருக்கான், சமைச்சு போட வந்திருக்கேன். ஓ, இப்போ மாமா? ஆமாம், அங்கேயே தான் இருக்கார். ஐயோ, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிப்பார்? எங்கேயோ கொட்டிப்பார் அப்படிங்கிற. அதே இந்த மாமா எப்போ ஆஃபீஸ்லேருந்து வருவான்னு காத்துட்ட மாமி 30 வருஷம் முன்னால். பார்த்தியா, இப்போ எங்கேயோ கொட்டிப்பாங்க. தெரிஞ்சுக்கோ லைஃப்பை. வாட் இஸ் மென்ட் பை லைஃப். எனக்கு மணச்சநல்லூரில் பஜனை மடம் இருக்குது, வீடு இருக்குது. அங்கே போய் தங்கிட்டு எல்லா ஊருக்கும் போகலான்னு பார்த்தேன். இங்கேயும் வீடு இருக்குன்னு. என் பொண்ணை கூப்பிட்டேன், எனக்கு ஒரே பொண்ணு. நான் மணச்சநல்லூரோட போயிடலாமான்னு ஒரு யோஜனையில் இருக்கேன்னு. என்ன போ, தாராளமாக போ. எனக்கு அம்மா வேணும், அம்மாவை இங்கே விட்டுட்டு போயிடு. உனக்கு அங்கே எல்லோரும் சாப்பாடு போடுவாங்கிற. தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு எது பிரியமோ நாளைக்கு கஷ்டம். வசிஷ்டத்தை யோஜனை கேட்டுக்கோங்கிறான். என்ன கேளு, காது கொடுத்து. இந்த கௌசல, கைகை, சுமித்திர 3 பொம்பளையில ரொம்ப பொல்லாதவ யாரு? கரெக்டா மாமா? கைகை தானே, மாற்றம் இல்லையே. தெரிஞ்சுக்கோ, ரொம்ப பொல்லாதவ கௌசல. புதுசாக இருக்கா ராமாயணம்? இப்போ என் உபன்யாசம் ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, கேது கிரகம் மாதிரி வந்துட்டா. அதுக்கு சொல்கிறேன், கைகை படுத்துன்னு இருக்கா. கூனி எதுக்கு இவ்வளவு கோபமாக வர இவன் மேலே? பால பருவத்தில் 5 வயசில் கூனி முதுகு கோணலாக இருக்கும், கொண்டை போட்டு பூ வச்சுருப்பான். இப்போ இருக்கிற சின்னவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. 1970லேருந்து 80 அந்த டைமில் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் டீச்சராக போகிறவா, லெக்சராக போகிறவா, நம்ம அது மாமியெல்லாம் இப்படி பன் கொண்டை போட்டுப்பா. தெரியுமா உங்களுக்கு? கொண்டை போட்டு பூ வச்சுப்பா. அந்த நாளில் இந்த பொம்பளைகள் கொண்டை போட்டுட்டா பூ வச்சுக்கிறான்னா பூச்சந்தையே அவள் தலையில் தான் இருக்கும். பாடாப்படுத்திடுவா. அதுவும் பையனாத்துக்காரன்னா படுத்திடுவா பொண்ணாத்துக்காரால். பூ வேணும்னு கூடையா பூ வச்சுப்பா. தெரியுமா உங்களுக்கு? நீர் பார்த்துருக்கீர? பார்த்த கொண்டை போட்டு இப்படி பூ வச்சு போட்டுன்னு இப்படி ஃபைல் எடுத்துன்னு டைன்னு வருவா. இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறா, லெக்சராக கொண்டையை போட்டு இப்படி போடுவா பூவை. இப்படி வச்சுப்பா.
இப்படி வச்சுட்டான்னா அந்த கூனி அப்படி பண்ணிட்டு வரா. கொண்டை எது முதுகு எதுன்னு தெரியலை. சத்ருகனும் பரதனும் யாரோ கேட்டுவிட்டா அண்ணாவை பார்த்து, கூனி பாட்டியோட முதுகு எது கொண்டை எது தெரிலன்னா, ஒரு கை பார்த்துருவோம்னார் ராமர். மண்ணூருடைய வச்சு அடித்தார். நல்ல பானம் போட்டிருந்தாருன்னா மண்டை செதறி இருக்கும். ஆழ்வார் சொன்னார் ரெங்கநாயனை பார்த்து, கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்டு அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். கம்பன் என்ன சொல்றான், ராவணன் இழைத்த கொடுமை மாதிரி வந்தான்னா. அப்போ ராவணன் பண்ணுற கொடுமை உலகம் பூரா பிரசித்தம். கைகை படுத்துன்னு இருக்கா. சில பேர் விஷயம் சொல்ல வந்தாலே பயமாக இருக்கும். ஏய் இன்னும் தூங்கிட்டு இருக்கா, ஆபத்து ஆபத்து, கௌசலை வாழ்ந்தாள்னா. நீங்கள் அதனால தான் தெரிஞ்சுக்கணும், நல்லா தூங்குற போது ராத்திரியெலாம் இந்த ரிட்டு எடுக்கலான்னு சொல்கிறேன். எபோவ் 60 இந்த பிள்ளை பொண்ணெல்லாம் ஃபாரினில் இருக்கிறவா ஃபோன் பண்ணி அடித்ததுன்னு ஃபோனை இப்படி தள்ளி வைங்கோ, அது பாட்டுக்கு இருக்கட்டும், மெதுவாக போயிடு. பிள்ளை பொண்ணுகிட்ட சொல்லு மெதுவாக தான் எடுப்பேன்னு, திருப்பி கூப்பிட சொல்லு, இல்லை நீ கூப்பிடு. இன்னொன்று இந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த பையில் ஃபோனே வச்சுக்கப்படாது. இந்த பேட்ரி ஒத்துக்காது ஹார்ட்டுக்கு. டாக்டர் சொல்கிறான் உபன்யாசத்தில் தினம் சொல்லுன்னு. இங்கே வச்சுக்காதேங்கோ, நீங்கள் உங்காவது மாமாவுக்கு இங்கே பை இருந்ததுன்னு வச்சுக்கோ, ராத்திரி போய் கட் பண்ணி விட்ரு. ஆமாம், நான் இந்த மாதிரி தான் ஒரு பை வச்சுப்பேன் ஃபோனுக்குன்னே. ஆமாம், இதில் வச்சுக்கப்படாது. ஒரு உபன்யாசம் கேட்டு இந்த ஒரு பையன் மதுரையில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் அவர் செக்கப்லாம் பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை, இந்த பையில் என்ன இருக்குன்னார், ஃபோன்னார், கீழே வைனார். அப்புறம் சரியாயிட்டான். அங்கே டவரில் அடித்து வருது. நான் சொல்கிறத கேளு, இந்த பையில் வச்சுக்காதே, வச்சுட்டா அவ்வளோதான், யமன் வந்துடுவான். இப்போவே சொல்லிவிட்டேன், இது டேஞ்சரான இடம், ஹார்ட்டு மென்மையான இடம், இந்த பேட்டரி தாங்காது. பாருப்போ குருவி, தவிட்டு குருவி, சிட்டுக்குருவி எல்லாம் காணும் டவரில் செத்து போகிறது. காக்காயே செத்து போகிறது தெரியுமா? இப்போது பல ஊரில் காக்காயே வருதில்லை. தேவசம் பண்ண போகிற சாஸ்திரிகளுக்கு கஷ்டமாக இருக்குது. தேவசம் முடிஞ்சோடனே மாமி காக்காய்க்கு போடுறா, காக்காயே வரலன்னு அழறான். இனிமேல் போகிற சாஸ்திரிகள்லாம் ஒரு காக்காயோடு போகணும். ஆமாம், ரொம்ப கஷ்டம். ஆமாம், அவ ஆபத்து ஆபத்துன்னா என்ன சொல்கிற, கௌசலை வாழ்ந்தா என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு ராமனுக்கு பட்டம்ங்கிறத எப்படி சொல்கிறா தெரியுமா? கேவலம் இந்த ஒரு பொம்மநாட்டியை வதம் பண்ணானே, தாடகைய உளுத்து போன வில்லெடுத்து ஒடிச்சானே, அந்த ராமனுக்கு பட்டம்னாவ. ஆடவர் நகையுற ஆண்மை மாசுர தாடகை எனும் பெயர் தையலால் பட கோடிய வரிசிலை. ராமனுக்கு பட்டம்னே முத்து மாலையை கொடுத்தா, தூக்கி விசிறினா. பாமரமே உனக்கு என்னடி பேச்சே, அருணாச்சல கவி. பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சே, ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே. பாமரம்னர் சொன்னேனே, படித்தவனும் விரும்புகிறான், படிக்காதவனும் விரும்புகிறான்னு. கூனிய படித்தவள்ளையும் சேர்க்க முடியல, படிக்கலேன்னு தள்ள முடியல. பாமரம், நெய்தர் எஜுகேட்டட் நார் அன்எஜுகேட்டட். பரசுராம கர்ப்பம் தீர்த்த வண்டி அவன், நம்ம எல்லாம் காத்த வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி அவன், 4 பேரில் மூத்த வண்டி என் கண்மணி, ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே, ராமனுக்கு மன்னன் கெஞ்சரா. மூத்தவனுக்கு பட்டம்னா தசரதன் இருக்கிற போது அவன் எப்படி மூத்தவன்? கிளப்பி விட்றா, நீ அரசனுக்கு மகளாக பிறந்தவ, அரசனுக்கு மனைவியான நீ அரசனுக்கு அம்மா ஆக வேண்டாமான்னு. இதுதான் ஆம்படையம் இல்லாத போது இன்னொரு பொம்பளையை உள்ளே விடக்கூடாது. இந்த கூனி இவளை வளர்த்தவ. ஆமாம், தசரதன் மாமனாரத்துலேருந்து கூனியை கூட்டின்னு வந்தான், திருதராட்டன் சகுனியை கூட்டின்னு வந்தான். 2 பேரும் பாழாக போனான். இந்த மாமனாரத்துலேருந்து அசையாத சொத்தெல்லாம் எடுத்துன்னு வரலாமே தவிர அசைகிற சொத்தை கூட்டின்னு வரக்கூடாது. அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்த நீ, பேரரசியான நீ உருதுயர் கடலில் வீழ்கின்றார்.
நாளைக்கு ராமன் பட்டத்தில் உட்காண்டானா கௌசல கை ஓங்கும். நீ பிச்சை எடுக்கணும் ஊட்ட தேடின்னு பிச்சைக்காரன் வந்தான்னா. அது என்னெல்லாம சொல்லி பார்த்தா சார், அவள் கேட்கல. கடைசியில் ஒரு பாயிண்ட்டை தூக்கி போட்டா. உன் பிறந்த வீடு கேக்கைய நாட்டின் மீது ஜனகன் படையெடுத்துன்னு போவான். தசரதன் படையெடுத்துன்னு போய் ஜனகனை விரட்டினா. நாளைக்கு ராமன் சிம்மாசனத்தில் இருந்தான்னா ஜனகன் படையெடுத்துன்னு வந்தான்னா மாமனாருக்கு ஆதரவாக போவனா பாட்டனுக்கு ஆதரவாக போவனா? உன் குடும்பமே பாழா போயிடும் பிறந்த வீடு. அதுக்கு நீ உறுதுணையாக இருக்க போறியான்னு கேட்டா. காதல் உன் பெரும் கணவன் ஏஞ்சி கனிவாய் சீதை தந்தை தெருகிலன் ராமன் மாதுளனவன் முந்தைக்கு நீ வாழ்வு உண்டோ? இப்போ தான் அவன் மனசு போச்சான். எங்கள் கம்பன் சொல்கிறான், இந்த பதம் கேட்டவுடனே அவன் மனசு மாறி தீங்கலை. தீய மந்தரை ஊரை செப்பலும் தேவி தூய சிந்தை திரிந்ததுன்னா. இந்த திரிஞ்சதுங்கிற பாலுக்குத்தான் போடுவோம். அதனால தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கப்படாது. உனக்கு சம்பராசுர யுத்தத்தில் 2 வரம் தரேன்னு சொன்னான் பாரு, அதை கேளு. முதல் வரத்தினால் பரதன் நாட்டை ஆளணும், 2வது வரத்தினால ராமன் காட்டுக்கு போகணும்னு. அலங்கோலமாக படுத்துண்டாளாம் கணவனை இழந்த பெண்மணி போல். எப்படி இருந்ததுன்னா கம்பன். இன்னைக்கு இவ வரம் கேட்க போறா, என்ன காது கொடுத்து கேளு கம்பன் சொல்றத. நாளைக்கு மகாலட்சுமியான சீதை நாட்டை விட்டு வெளியில போறா. இந்த மகாலட்சுமி நாட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னால அவ அக்கா மூதேவி வந்து படுத்துண்டாப்புல இருந்ததுன்னா கம்பனாட்டு ஆழ்வார். நம்பி வேந்தென்ன நாடகமையில் துயின்றென்ன கவ்வை கூர்தர ஜனகியாம் கடிகமழ் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேட்க என் தனையை. தசரதன் இவனை தேடின்னு வரான். கம்பன் சொல்றான், 60,000 வருஷம் ஆட்சி பண்ண தசரதனாலேயே கைகை என்ன நினைச்சுன்னு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையாம். தசரதனாலேயே. இப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. ஆமாம், அத்திப்பூ பூத்துரும், காக்காயில் வெள்ளை காக்காயை பார்க்கலாம், வேகமாக ஓடுற நதியில் மீனை பார்க்கலாம். அவள்லாம் என்ன நினச்சின்னு இருக்கான்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு புடவை எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு நம்ம தெருவிலேருந்து 10 மாமி போவான். அவன் 15 புடவை போடுவான். சில்க் காட்டன் இருக்கா, கல்கத்தா காட்டன், உள்ளி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மாத்து மாமி இன்னொரு நாளைக்கு வரேன்பா. இப்படி ஜவுளி கடை வேறு ஏறி இறங்கினா அடுத்த ஜென்மா ஜவுளி கடையில் தான் வேலை. இப்போ தெரிஞ்சுக்கோ. இவன் புது புடவை கட்டிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா, பக்கத்து அதுக்கு போவா. அந்த மாமி புதுசான்னு கேட்கணும்னு அவள் கழுத்தறுத்தாலும் கேட்க மாட்டான். சாயந்தரம் 5:30 போயிடுவா. திருச்சி கல்யாணராம உபன்யாசம் மாமே புதுசு கட்டின்ட்டு அவள் அந்த மாமி இது புதுசான்னு கேட்கனே வந்திருக்கான்னு அவள் கேட்க மாட்டாள். இதை தவிர பேசுவாள். பொண்ணு அமெரிக்காவில் சௌக்கியமா, பிள்ளை சௌக்கியமா எல்லாம் கேட்பான். இவளும் இந்த புடவையை இப்படி சரி பண்ணிப்பா, இப்படி சரி பண்ணிப்பா. அவள் கண்டுக்க மாட்டாள். கொஞ்ச நேரம் கழிச்சு மணி 5:30 6 ஆகிடும். அது புதுசு கட்டின்னு இருக்கேன்னா தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொண்டாம்மா. உடனே அவள் தண்ணி கொண்டு வந்து, இது புதுசாக மாமி, ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த MS ப்ளூவில் ஒன்று இருக்குன்னு தான் கேட்கலேம்பா. இது சாணா சொல்கிற மாதிரி இருக்குங்கிற. தசரதன் வரான். வர்ற தசரதனை எதுக்கு ஒப்பிட்டான் தெரியுமா? கேளு. யானைக்கு ஒப்பிட்டான். படுத்து நிற்கிற கைகை எதுக்கு ஒப்பிட்டான்? மானுக்கு. நவ்வி விழுந்த, நவ்வினா மான். தசரதன் வரான். கைகேயி ஏன் இப்படி அலங்கோலமா படுத்து கொண்டிருக்கிறாய்? எழுந்திரு கைகேயி, எழுந்திரு கைகேயி. நாதா, சம்பராசுர யுத்தத்தின் போது எனக்கு 2 வரம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, நினைவு இருக்கா? எல்லாருக்கும் நினைவு போய்தான் பிராணன் போகும். இந்த தசரதனுக்கு பிராணன் போய்தான் நினைவு போகும். நான் சொல்ல வந்ததை கேட்டால் நீ புதுசாகவே 2 வரம் கேட்ப. எழுந்திரு. கள்ளவுள் கோதை கருத்து உணராத மன்னன், தெரியாத மன்னன்களை கண்டுபிடிக்க முடியலையாம். ஒன்றும் லோபேன் கைகேயி, பொய் சொல்ல மாட்டேன், எழுந்திரு. நாதா, அந்த 2 வரம் தருகிறேன்னு சொல்லுங்கள். ஒன்றும் லோபேன் கைகேயி, வள்ளல் ராமன் உன் மைந்தன் மீது ஆணை. ராமன் மேல சத்தியம்னா இனிமே அவன் பொய் சொல்ல மாட்டான்னு எந்திருந்து உட்கார்ந்தான். நாதா, முதல் வரத்தினால் என் மகன் பரதன் நாட்டை ஆளணும்.
அப்போ கூட அவன் நம்ம பையன்னு சொல்லலை. இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை. அப்பவே அவனுக்கு பாதி உயிர் போயிடுத்து. 2வது வரம், பெண்ணே நாதா, உன் மகன் ராமன் கானகம் போக வேண்டும் என்று கேட்கவில்லை. கௌசலை மகன் சுமித்ரையின் அன்பு மகன் ராமன் கானகம் போக வேண்டும்னு கேட்கலை. பரதலட்சுமண சத்ருகுணாதிகளுக்கு மூத்தவன் கானகம் போகணும்னு கேட்கலை. என்ன கேட்டாளாம்? சீதையின் கணவன் 2 வருடம் போக வேண்டும் என கேட்டாளாம். ஏயவரங்கள் 2 ஒன்றினால் என் செய் அரசு ஆழ்வது, சீதை கேள்வன் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள்னா கம்பன். தசரதனை வரும்போது எதுக்கு ஒப்பிட்டான்? யானைக்கு ஒப்பிட்டான். படுத்துருக்கிற கைகையை எதுக்கு ஒப்பிட்டான்? மானுக்கு. தசரதன்கிற யானை மான் தான் படுத்துருக்குன்னு தூக்கித்தான். ஆனால் அதை ஏன் தூக்கித்தான்? அவ கட்டி இந்த புடவையில புள்ளி புள்ளியாக இருக்கவுமே மான் தான் படுத்துருக்குன்னு தூக்கித்தான். ஆனால் இந்த யானை தப்பு கணக்கு போட்டுத்தான். பாம்போட உடம்புலையும் புள்ளி புள்ளியாக இருக்கும்னு தெரியலையாம். கம்பன் சொல்றான், கைகை என்ற நாகப்பாம்பு 2 வரம் என்ற விஷத்தை கொட்ட தசரதன் என்ற யானை தலை சுற்றி கீழே விழுந்ததுன்னா கவி சக்கரவர்த்தி. நாகம் எனும் கொடியாள் தன் நாவில் இந்த சோகவிடம் தொடர துணுக்கம் எய்த ஆகம் அடங்கலும் வெந்தழிந்த வேளம் என்ன கீழே விழுந்தாள். நான் எந்த அந்த புறத்தில் இருக்கிறேன் பிள்ளை. சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றின கைகையின் அந்த புறத்தில் தான் இருக்கிறேனா? உன் மகன் பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பிள்ளை. உனக்கு கண் வேண்டுமா தருகிறேன். பரதனை பொல்லாதவனாக்காதே. என்னை என் சம்பராசுர யுத்தத்தில் காப்பாற்றினாய். அன்றே என் உயிர் போயிருக்கலாம். சபையிலே பீடு நடை போட்டு பேசியிருக்கிறேன். நாளைக்கு ராமனுக்கு பட்டம் என்று நீ கேட்க என் மகள் தந்தைக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாதே சொல்லுகிறான். நின் செய் கொள்ளான் நின் செய் அரசு அண்ணான் கொண்டாலும் நல்லாது இந்த நானிலம் பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெண்ணே, உன் மகன் பரதன் நாட்டை ஆளட்டும். என் குழந்தை ராமனை கானகத்திற்கு அனுப்பாதே. பெண்ணே, என்னை ஏன் காப்பாற்றினாய்? அதா சம்பராசுர யுத்தத்திலே கொடுக்க முடிந்ததை கொடுங்கள், இல்லையேல் உயிரை விட்டு விடுவேன். இவளை எப்படி மனதை மாற்றுவது என பார்த்தான். தலையிலே இருந்த கிரீடத்தை தூக்கி போட்டான். உடைவாளை உருவிய உடைவாளை இவளை கொன்று விடலாம் என பார்த்தவன் தூக்கி விசிறினான். இவள் அன்றே சப்தபதி சொல்லி இவள் காலை பிடித்தோம். இன்று இவள் காலை பிடித்து கெஞ்சுவோம் என்று நெடிய மாலை போல் இருக்கிற சக்கரவர்த்தி நெடுஞ்சான் கிடையாக அவள் காலிலே விழுந்து அவள் காலை பிடித்து கொண்டு கதறினான். பிள்ளை பிள்ளை பிள்ளை, நான் எந்த அந்த புறத்தில் இருக்கிறேன் பிள்ளை. சம்பராசுர யுத்தத்திலே என்னை காப்பாற்றின கைகையின் அந்த புறத்தில் தான் இருக்கிறேனா? என்னை ஏன் காப்பாற்றினா என்ற தினம் அன்றே என் உயிர் போயிருக்கலாம். இன்று உன்னிடத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறேன். கேகே ராஜா என் கையிலே பெண்ணை வளர்த்து கொடுத்தான் நினைத்தேன். பேயை கொடுத்து விட்டான் உன் தந்தை மாபாதகன். கைகே என்ற பெண்ணோடு உறவாடினேன் நினைத்தேன். கைகே என்ற விஷத்தை குடித்து விட்டேன். இத்தனை நாளும் நான் பெண் இன்பத்தை அனுபவிக்கவில்லை. கைகே என்ற விஷத்தை பருகிவிட்டேன். கேட்டுக்கொள் மாபாதகி, கேட்டுக்கொள். 60,000 வருஷம் அரசாட்சி செய்தேன். உலகத்தையே ஆண்டேன். உலகமே என் பேச்சை கேட்டது. உன் மனைவி பேச்சை கேட்டு நான் திண்டாடி கொண்டிருக்கிறேன். கேட்டுக்கொள் பாதகி. நாளைய தினம் உன் மகன் பரதன் நாட்டை ஆளட்டும். அவனை ஆட்சி செய்வதற்கு முன்னால் கையிலே காப்பு கட்டுவதற்கு மஞ்ச கயிறு எங்கே என்று தேடி அலையாதே பாதகி. உன் கழுத்திலே இருக்கின்ற மஞ்ச கயிற்றை உன் மகனுக்கு காப்பாக கட்டிக்கொள். இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன் வசிஷ்டரே, சுமந்திரா, ரகுராமா, என்னை ரட்சிப்பதற்கு ஒருவருமே இல்லையா? கேட்டுக்கொள் பாதகி. இவள் என் மனைவி அல்லள். இவள் பயந்த மகன் பரதன் எனக்கு மகனும் அல்லன். ஆகான் உரிமைக்கு இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன்
இவள் என் சாரமல்லள், இவன் பரதன் என் மகனும் அல்லன், ஆகான் உரிமைக்கு என்றான். என்னை காக்க ஒருவரும் அல்லவா தேவர்களே, அமிர்தம் கொடுத்தேனே உங்களுக்கு, எனக்கு விஷம் கொடுத்து விட்டீர்களே கைகேயி மூலமாக. பாதகி பாதகி, உன்னை நம்பினேனே என்று சொல்லி மூர்ச்சித்து கீழே விழுந்தான். தொடர்ந்து நடந்தது என்ன? நாளை மாலை